தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக கூட்டு நடவடிக்கை குழு ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியது. இந்தியாவுக்காக ஓரணியில் திரண்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தொகுதி மறுசீரமைப்பு என்பது எம்பிக்கள் எண்ணிக்கை மட்டுமல்ல, மாநிலத்தின் உரிமை, கூட்டாட்சி தத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. நியாயமான தொகுதி மறுசீரமைப்பையே வலியுறுத்துவதாக முதலமைச்சர் பேச்சு. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் தமிழ்நாடு 8 எம்பி தொகுதிகளை இழக்கும் என்றும் எச்சரிக்கை. எம்பிக்கள் தொகுதி குறைந்தால் சொந்த நாட்டிலேயே அதிகாரமற்றவர்களாக மாறிவிடுவோம். சமூக நீதி, பெண்களின் முன்னேற்றம் பாதிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் உரை. தொகுதி மறுசீரமைப்பு கூட்டத்தில் கேரளா, தெலங்கானா, பஞ்சாப் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்பு. கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்று உரை. தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் தாய்மொழிக்கு முக்கியத்துவம். ஆங்கிலம் மற்றும் அவரவர் தாய்மொழியில் தலைவர்களின் பெயர் பலகைகள். எந்த காரணத்திற்காகவும் மாநில உரிமையை விட்டுத்தர மாட்டோம் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் பேட்டி. திகார் சிறைக்கு அனுப்பிய போதே அச்சப்படவில்லை என்று பாஜகவின் கருப்பு கொடி போராட்டம் குறித்து கருத்து. தொகுதி மறுசீரமைப்பு கூட்டுக்குழு ஆலோசனைக் கூட்டத்தை புறக்கணித்த திரிணாமுல் காங்கிரஸ். போலி வாக்காளர் அடையாள அட்டை விவகாரத்துக்கே முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதால் பங்கேற்கவில்லை என தகவல். திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பாஜக கருப்பு கொடி போராட்டம். அரசுக்கு எதிரான மக்களின் கோபத்தை திசை திருப்ப திமுக அரசு நாடகம் ஆடுவதாக கண்டனம். அண்டை மாநிலங்களால் தமிழ்நாட்டிற்கு ஏற்படும் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் திமுக அரசு நாடகமாடுவதாக அண்ணாமலை விமர்சனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்றும் 320 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் தங்கம் 65,840 ரூபாய்க்கு விற்பனை. கொல்கத்தாவில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று தொடங்குகிறது 18வது சீசன் ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா. முதல் போட்டியில் நடப்பு சாம்பியனான கொல்கத்தாவும் பெங்களூரு அணிகளும் மோதுகின்றன. சென்னையில் கள்ளச்சந்தையில் ஐபிஎல் டிக்கெட் விற்ற கல்லூரி மாணவர் கைது. மாணவரிடமிருந்து 20 ஐபிஎல் டிக்கெட்டுகள், பணம் பறிமுதல். தூத்துக்குடியில் அதிகாலையில் பரவலாக கனமழை. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திற்குள் புகுந்த மழை நீர். மாநகராட்சி நிர்வாகம் தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. சாத்தான்குளத்தில் 30 சென்டிமீட்டர் அளவுக்கு கொட்டிய மழை.
தூத்துக்குடி நகரத்தில் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவு. சென்னை மதுரவாயல் அருகே பர்னிச்சர் கடையில் பயங்கர தீ விபத்து. 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு வீரர்கள். கர்நாடக அரசு போக்குவரத்து கழக கண்டக்டரை மராட்டி மொழியில் பேச வற்புறுத்தி தாக்கிய சம்பவம். கன்னட அமைப்புகள் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு. கர்நாடகாவில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் வழக்கம் போல் பேருந்து சேவை. பெங்களூரு உட்பட மாநிலம் முழுவதும் பள்ளிக் கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கும் என்று அறிவிப்பு. கர்நாடக மாநிலத்தில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு. தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் வழக்கம் போல் பேருந்து சேவை. மகாராஷ்டிரா மாநிலம் சிரவணையில் உள்ள தொழில்துறை மேம்பாட்டுக் கழக கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து. சுமார் 9 மணி நேரத்திற்கு மேலாக பற்றி எரியும் தீயை அணைக்க தொடரும் போராட்டம். லடாக்கின் கார்கில் மாவட்டத்தில் சாலைகளில் மலை போல் குவிந்த பனிக்கட்டிகள். கனரக இயந்திரங்கள் மூலம் பனிக்குவியல்களை அகற்றும் பணி தீவிரம். போர்ச்சுகலில் கனமழை சூறைக்காற்றால் பலத்த சேதம். 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறைக்காற்றால் தலைகுப்புற கவிழ்ந்த விமானம். அமெரிக்காவில் டெஸ்லா கார்களை சேதப்படுத்தினால் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. இந்தோனேஷியாவின் புளோரஸ் தீவில் வெடித்து சிதறிய நெருப்பு குழம்பை கக்கி வரும் லெவோடோபி எரிமலை. 8000 மீட்டர் உயரத்திற்கு எரிமலை சாம்பல் படலமாக பரவியதால் விமான சேவைகள் ரத்து. மும்பை இந்தியன்ஸ் வீரர்களிடம் ஆட்டோகிராஃப் வாங்கிய சென்னை ரசிகர்கள். ரோஹித், ஹர்திக் பாண்டியா கையெழுத்திடும் வீடியோ வைரல். சூர்யாவின் 44வது படமான ரெட்ரோவின் செகண்ட் சிங்கிள் வெளியானது. சந்தோஷ் நாராயண் இசையில் ரசிகர்களுக்கு வைப் கொடுக்கும் கன்னிமா பாடல். நடிகர் விஜயுடன் இணைந்து நடிக்க ஆசை. நாமக்கலில் தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட டிராகன் பட நடிகை கையாடு லோகர் பேச்சு.
மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.